சந்தன மகாராஜனுக்கு இந்த சக்காலத்து முன்பு ஒரு அவதாரத்தை வாயை தரக்கூடாது. வாயை தர அப்படி ஒரு இடிப்பேன். ஆமா சந்தன மகாராஜனுக்கு சந்தன மகாராஜனுக்கு ஒரு நேரத்துல இந்த சக்காலத்து மனைவியாக இருந்து 7 புள்ள ஒரு புள்ளியா எங்க போட்டுச்சியா முடிச்சு கழுத்தை முடிச்சு ஒரே ஒரு பிள்ளை சந்தன மகாராஜா ஒரே ஒரு பிள்ளை இருந்தா அவன் யார் தெரியுமா? அவன் தானே பீஸ்மரு. ஆமா வேண்டாம் கங்கா 7 புள்ளிய முடிச்சு போட்டுட்டு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான். இவனையாவது விட்டு வை. நம்மளுடைய குல விருத்தி ஆக வேண்டும். நம்ம வம்சம் வளர வேண்டும். நம்ம வம்சம் இதான சொல்ற இவன் எப்படி கடத்துவா? போலீஸ் ரைடு வெளியே சொல்லக்கூடாது. சந்திர தராத போய் கடையான வாங்கிட்டு வர. ஆமா தான் நான் 8 பேர் போட்டேன்னா ஒரு நாளைக்கு போதும் 60 ரூபாய். இத பாரு ஒரு பிள்ளையா முடிச்சு கங்கையில போட்டேன். அப்படியா பாட்டா என் சக்காலத்து அடியா மாப்பழம் பொம்மா வெளியே மாப்பழம் பொம்மா வேப்பல அடிக்கும். ஆமாடி வேப்பல காரடி நான் சொல்றேன். மருவத்தூர்ல சுலபாக வேப்ப மரமாக அவதரித்தவள். ஐயோ அக்காடி என்னடே ஐயோ நீ சொன்ன வாய் திறக்கணும். சரி இப்ப நீ பேசலாம். அவ என்ன பத்தி சொன்னா இல்ல சந்தன மகாராஜனுக்கு 8 புள்ளி பத்தி கஞ்சியில போட்டவளே அப்படின்னு அவ சொன்னா. அவ சொல்லிட்டா. அவ கதை நான் சொல்றேன். சொல்லுமா. அடி 5 புள்ளைய பெத்து சொன்னாரு. தெரியாத போடுவாங்க. அம்மா இல்ல புள்ளைய பத்தி அவசரியா போன சண்டாலியா போனா. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா ஜாதகம் உனக்கு தெரியுமா? உன் ஜாதகம் எங்க அம்மாவுக்கு தெரியாதா? ஒரே குட்டியில உரிய மட்டுக்கே அல்லவா? ஏன் ஜாதகம் உங்க அம்மா கையில இருக்குது. கையில கை நீட்டு பேச்சு பேச்சா இருக்கணும். ஐயோ அடிக்கிற வேலை என்ன குத்ரா பாத்து நிக்கிறாடா பாரு. அக்காடி அடிக்கிற வேலை என்ன அக்காடி தெரியும். அம்மா இப்படி பண்றீங்களாம்மா? என்னடே என்னம்மா அது என்னன்னா மட்ட ஊர வச்சு இஸ்தா தெரியும். அது நாய முடுங்கல போட்டேன். நல்லா கங்கடி கவியால போய் கவியா முன்ன கட்டி கவியா யாரு முன்னாடி ஆகலாம். ஜங்கடா வகை தூங்கி இருப்ப தேவையா? தெரியும்னா நீ தான் தெரியும். ஏண்டே அம்மா 5 புள்ளிய பெத்து சண்டாலியா போறேன்னு சொன்னனே எப்படி தெரியுமா? படவேட்டிலே ரேணுகம்மா அமர்ந்திருக்கிறாரு. ஆமா அது காரணம் என்ன தெரியுமா? ஜமதக்கினி முனிவர் என்று ஒருவர் இருந்தார். ஜமதக்கினி முனிவர் ஆமாண்டா. இவங்க அக்கா தங்க 2 பேரா பிறந்தாங்க. ரேணுகா சாமுண்டி. ஆமாண்டா. அவர் தவத்தில் இருக்கும் பொழுது அவரை மணக்க வேண்டும் என்று ரேணுகாவா இருக்கிறவ என்ன செஞ்சான்? தவத்தில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு போனான். அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாரு? பெண் வாடையே படாதவர். அந்த நேரத்தில் என்ன மாதிரி வச்சுக்க பெண்வாடி படகுதான் அந்த அம்மா ஒண்ணு வச்சு சொல்றேன் அர்த்தம்.
என்னடா பெண் இல்ல லேடிஸ் நான் போய் சொல்லுவேன் சொல்லிடுமா யாரு சக்தி என் வாயில அப்படிலாம் அவசரமான வார்த்தை வராது. அப்புறம் வர உங்க இங்க பாருடா ஜமனிக்கு முனிவர் தவத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் இவள் மறைந்திருந்து புத்து ஓரத்தில் இருந்து பார்த்தார். ஆமா நரவாடி வீசுகிறார். யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து என் தவத்துக்கு முற்பட்டதால் சண்டாளியாக போகணும்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. இவர் என்ன செஞ்சா, ஐயோ சாமி இறைவானே ஓடி போய் காலை பிடிச்சா அழுதான். இறைவா உங்க தவத்தை கணக்கு நான் வரவே உங்களை மணக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். ஆமா அப்போது அவர் இருக்கிறார். என்னை மணக்க வேண்டும் என்றால் நீ இப்பொழுது ஆத்தங்கரைக்கு சென்று மணலால் குடம் செய்து தினந்தோறும் என் பூஜைக்கு ஜலத்தை கொண்டு வந்தா நான் பூஜை செய்யணும். ஆமாடா அப்படின்னு அவர் சொன்னார். இவளை என்ன செஞ்சா, ஆத்தங்கரைக்கு போனா மணலை எடுத்தா குடம் செய்தா ஜலத்தை கொண்டு அவர் பூஜைக்கு கொடுத்தார். பூஜை கொடுக்கிறது வழக்கம். இப்படி நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக இவள் செய்து கொண்டே இருந்ததா இருவரும் திருமணம் செய்துக்கிட்டாங்க. திருமணம் செய்த பிறகு நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு 5 பிள்ளை பிறந்தது. 5 பிள்ளை? ஆமாண்டா 5 பிள்ளை பிறந்தது. பேர் சொல்லுடா. என்தானே குண்டோர் மகன் துமிக்கு என்ன பேரு? குண்டோர் மகன் துமிக்கு சூத்தன். சவரி போய் வந்துடுவான். 5 புள்ளிய பெற்றிருக்காளா? அப்படி தினந்தோறும் ஜலத்தை கொண்டு வருவது வழக்கம் அல்லவா? ஒரு நாள் பூஜைக்கு நேரமாகி விட்டது. இவள் என்ன செய்தார்? ஆத்தங்கரைக்கு சென்று மணலால் குடம் செய்தார். குடம் செய்து ஜலத்தை எடுக்கின்ற நேரத்தில் ஆகாய மார்க்கமாக கதிரவன் சென்றான். அந்த வழியா கதிரவன் சென்றான். ஆமாண்டா இவ தலை நிமிந்து கூட பார்க்கல. தண்ணியில குடத்தை வச்சு அவன் உருவத்தை பார்த்தா. ஆமாண்டா பார்த்த உடனே அடடா என்ன அழகு வாழ்ந்த ஆண்மகன், இப்படி ஒரு அழகு வாழ்ந்த ஆடவனா அப்படின்னு மனசுல நினைச்சா. அப்படின்னு தண்ணியில நினைச்சா பாரு. இந்த குடம் குடம் உடஞ்சிடுச்சு. இவ பத்திரி தன்மை அத்தோடு கலந்தது. இவன் என்ன செய்யறா, அழுவுறா, கத்துறா, கதறா, குடத்தை பண்றா கூட வரல. என்ன செய்யறது? ஏய் குடத்தை செய்ய முடியல. நானத்தால் உணர்ந்து பார்த்தா ஜமதக்கினி முனிவர் அடடே பூஜைக்கு நேரமாகி விட்டது, வரவே இல்லையே அப்படி என்று நானத்தால் உணர்ந்து பார்த்தா இவள் பத்திரி தன்மை கலந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா 4 பிள்ளைங்களை வளர்த்தான். அவள் என்ன சொன்னா தெரியும்? தாய் தவறு செய்துட்டா. ஆமா அதனால உயிரோடு இருக்க கூடாது. உன்னுடைய தாய் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு வெட்டி வைத்து அப்படின்னு சொன்னாரு. 4 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 5வது மகன் பரசுராமனை அழைத்து, மகனே உன் தாய் தவறு செய்து விட்டால் தவறு செய்தவள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று அவனிடத்தில் சொன்னதுமே, அப்பா நான் இந்த தாயை தலை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோடாலி எடுத்துட்டு வரான்டா. அவன் திருத்துறான். ஆமாண்டா ஓடி போய் என்ன செஞ்சா தெரியுமா? 7 ஜாதிக்கெல்லாம் அதுல கை வைக்க சொல்லுமா. என்ன செஞ்சா தெரியுமான்னா பேச முடியலடா. 7 ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி அருந்ததி இனம் என்று சொல்லக்கூடிய செக்கிலை குலத்திலே அடைக்கலம் முகுதா. ஆமாண்டா அந்த குலத்தில் பிறந்த அருந்ததி பெண்ணானவள் ஒருத்தி இவளுக்கு ஆதரவு கொடுத்தா. வந்த வேகத்துல புள்ள என்ன செஞ்சான், அவளையும் பார்க்கல இவளையும் பார்க்கல. ஒரே வெட்டு இருவர் தலையும் 2 தலையும் போய் ஒரு பக்கமா தலை வேற முண்டை வேற தலை வேற முண்டாரு என்று அவர் கொடுத்த சாபம் பழிச்சிருச்சா? ஆமாண்டா. பிறகு என்ன செய்தா பரசுராமன், அப்பா நீங்கள் சொன்ன பிரகாரம் தாய் வெட்டி வச்சுட்டேன். ஆமாண்டா அதன் பிரகாரம் அவன் என்ன செஞ்சான், மகனே தாய் வெட்டியா அல்லவா உனக்கு நான் வரம் அளிக்கிறேன். 2 வரம் வேணும்னு பரசுராமர் கேட்டார். ஆமாண்டா. என்ன வரமா? என்ன வரம் தெரியுமா? என்னுடைய தாய் எனக்கு வேண்டும் என்று கேட்டான். வேணும் தாய் வேணும். ஆமா அவர் என்ன செய்தார், கவனத்தில் இந்த நீரை கொடுத்து உன்னுடைய தாயின் தலையும் உடமையும் ஒன்றாக வைத்து இந்த ஜலத்தை தெளித்தால் உன் தாய் உயிர் பெற்று வருவா அப்படின்னு அவர் சொன்னார். கூட கூட கொண்ட கட்டிக்கிட்ட காலில் துட்டு வேணுமான்னு சொல்லுவியா? வாங்கி என் ஜோபில் இருப்பியா? ஒரு நாள் எப்படி கொண்ட கட்டிக்கிட்டா செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. இவன் தாய் வச்சுட்டு அவன ஆத்திரத்துல ஓடி வராங்க. ஆமாண்டா தலைய மாத்தி வச்சுட்டு அவசரத்துல இவன் ஜலத்தை தெளிச்ச உடனே ஆமாண்டா இவன் உடம்பு செக்கிழ்ச்சி இவ தலை செக்கிழ்ச்சி ஓட முடியும்.
இவளுடைய தலை அவர்களிலும் இப்படி மாறி மாறி நிக்கிறாங்க. சொல்ல வர என்னால பேச முடியல. குடுத்து வச்ச புண்ணியமா குடுத்து வச்ச புண்ணியம் யாரும் நான் எல்லா இடத்தையும் வாங்கி வச்சுக்கிறீங்க கொடுத்து வச்சுக்கிறேன் 6 மாசத்து கருப்பு இப்பதான் தீர்ந்துச்சு போய் என்னடி ஆமா விடாத அவனை விடாத அம்மா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு உலகத்துல சக்தி இல்லாத கூட இருக்கலாம்டா. தண்ணி இல்லாத உயிர் வாழ முடியுமா? ஆமா பாரியா பசு மாதிரி போறோம். குடிக்கிறவங்க மொத்த பேர் செத்துருவாங்கடா. எங்க அம்மா இல்லனா சக்தி தாண்டா எல்லாவற்றையும் ஒருபட செய்ய. அப்ப சரக்கு இல்லாம வாழ முடியாதுன்றியா? வாழ முடியாதுங்க. எங்க சைனிஸ் இல்லாம குடிக்க முடியாது. சைனிஸ் இல்லாம குடிக்க முடியாது. சரக்குல தண்ணி ஊத்தாத குடிக்க முடியாது. சரக்குல தண்ணி ஊத்தாத குடிக்கலாம். நான் குடிச்சா செத்துருவாங்க. சரக்குல தண்ணியே ஊத்துறால இந்த சக்தி இருந்தாதான் உள்ளே போகும். சக்தி இல்லனா இங்க பாருடா. உயிர் போகும்போது கூட சரக்கு பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? சாமி சாமி மாலை போடுறீங்களா? ஆமா. உயிர் போகும்போது கூட தண்ணி எங்க உயிர் போகும். தண்ணி குடிக்கணும். சக்தி வரணும்னா தண்ணி குடிக்கணும். அப்ப யார் பெரியவங்க? தண்ணியே குடிக்கணும்னா அந்த சக்தி இருந்தாதான் குடிக்க முடியலனா தண்ணி மட்டும் எங்க ஊத்துறீங்க? வாயில ஊத்துறே நேரா போகுது. இந்த சக்தி மனசு வச்சாதான் உங்களுக்கு உள்ளவே இருக்கும். நேரா தண்ணி வேணுமா போணும். அம்மாவுடைய சக்தினா அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி எடுத்து எப்படிடா சாப்பிடுவாங்க? வந்துக்கிற வழிக்கு பள்ளிக்கூடத்து பையன் மச்சா வாழ்த்திட்டு பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஏகப்பட்ட சவுண்ட் வந்து போயிருக்கேன். தச்சூர் கிராமத்துல உன்னை ஒரு கை பார்க்காத நான் போக மாட்டேன். ஐயா யார் நினைச்சுக்கிறேன்? உதவாங்க அது இடமே கிடையாது. ஐயா பெரிய ரவுடிமா நானு. எங்க ஊர்ல தெரியுமா? எங்க சண்டை நடந்தாலும் நான் தான் அடியான். ஆமா அடியாள் என்ன மொத்த பேர் என் மேல இருப்பாங்க. நான் அடியில் இருப்பேன். என்ன தெரியும் அவனுக்கு சண்டை பத்தி ஒவ்வொரு என்னடா தெரியும்? கராத்தால நான் யார் தெரியுமா? சொல்லுடா. பிளாக் பெல்ட். சொல்லுடா விடாதுடா அவனை. தூக்கி போட்டு ஒரே மாரி சமாரி செவடியா. அனுமதி இல்லாத எங்க அம்மா நீ செவடியா சொல்லக்கூடாது. உனக்கு என்னடா தெரியும்? தம்பி சொரிகராத்தா தெரியுமா உனக்கு? சொரிகராத்தா குடிகராத்தா விட சொரிகராத்தா தான் பெருசு. எப்படி இருக்கா?
ஆனா பிரதங்கால் சொல்ற மாதிரி புடி போட்டு பிடிக்கிறப்பாரு அவர் காலை புடிறாரு நீ நான் காலை பிடிக்கிறேன். புடி போடு புடிக்காம அந்த பிடிக்கிறேன். ஏய், இன்னொரு கருத்தை கேக்குறான். என்னடா கரத்தா சொன்னா பயந்து ஓடி விடுவேன். என்னடா கரத்தா அடிகரத்தா தெரியுமா? அடிகரத்தா தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு கரத்தா இவன் பல்லம் ஒன்னாவே இருக்கு ஏய், யாரு அவன்? வாயை மூடுறி. அவன் ஒண்ணு விட்டு சித்தி புள்ளாது பல்லு பாரு ஏய் இப்ப அவர் வந்து கராத்தேல பிளாக் பெல்ட்னு சொன்னாரு ஆமா, பெல்ட். நீ என்னடா பெல்ட் கருப்பு பெல்ட். பிளாக் என்ன கருப்பு ஒரு ரெண்டு ஓடுதா? ஏய், உன்னோட பிளாக் பெல்ட் நான் வாங்கணும். திவேஷ் தெரியாது அவன்டா ஒண்ணு பெல்ட் போட்டான் ஏய், அட போடு. என்னை பத்தி ஒண்ணும் தெரியாது. டேய் கடிகர தரேன் என்னடா அடிகரத்தா? அது போடுறா. முன்னாடி போய் நேரா போடா தேவடியா போடா போடா ஏய், பின்னாடி. ஐயோ நேரா கட்டணும். இப்படி பட்டானே நான் எப்படி வந்துருப்பேன் நான் வீட்டுக்கு போனா என் மொண்டாட்டி கூட இப்படி கேட்க மாட்டேன் எங்க மாமியார் கேட்பாங்களே ஏய், ஏடா பொண்டாட்டி மாமா. கூட கேட்காத மாமியார் கேட்பாங்க என்னது கேட்பாங்க எங்க அம்மா போன பிறகு மாமியார் தான் எனக்கு அம்மா இப்படி ஆகி போச்சுன்னா அவதான் கேட்பாங்க கம்மியாட்டி இதான் கடிக்கிறாத்தாடா கடிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையாடா ஏய் ஹாஸ்பிடல்ல போனா கூட எப்படி அதை காட்ட முடியாது இங்க என்ன கண்காட்சியாடா நடக்குது ஏய், இங்க பாருங்க. ஏய், எவ்வளவு வெகுளி இருந்தா, எவ்வளவு ஆணவம் இருந்தா, நான் தான் உயர்ந்தவன் சொல்றேன், நீ ஏத்துக்க மாட்டேன்ற. கடைசி படியா கேட்கிறேன். நான் தான் நீ உயர்ந்தவன். நானே உயர்ந்தவன். ஓஹோ.